வணக்கம் நேர்களே. ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2019ஆம் ஆண்டு. இன்று இலங்கையிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய முக்கிய தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முன்பக்க அல்லது முக்கிய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், விதேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது, நாட்டின் நிலைமையில் சர்வதேசம் தலையீடு, ஐநா ஆணையாளரின் அறிக்கை நாட்டுக்கு அவமானம், ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு என்ற அந்த வீரேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், எமது நாட்டின் இறைமையில் இன்று சர்வதேச நாடுகள் பலவந்தமாக தலையிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் கொழும்பில் ஸ்தாபிக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது மாறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். மனித உரிமைகள் தொடர்பில் கருத்துரைக்கும் மனித உரிமை பேரவை மனிதாயமான கருத்துக்களை பொதுவானதாக செயற்படுத்த வேண்டும் என்று பொதுஜன முன்னணியின் தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பில் மனித உரிமை ஆணையாளர் மிச்சேல் பெஸ்லெட் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை தொடர்பில் கருத்து கூறுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, ஜெனீவாவிலே நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய 40வது கூட்டத்தொடரிலே இலங்கை தொடர்பான விவகாரங்கள் இன்று இந்த முறை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள நிகழ்ச்சி நிரல் படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே எதிர்வரும் 20ஆம் தேதி அது தொடர்பான விவாதங்கள் நடைபெற இருக்கின்ற நிலையிலே தான் கடந்த 2 அல்லது 4 ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய பிரேரணையை ஏற்றி இலங்கை நடைமுறைப்படுத்தி வருகின்ற விடயங்கள், அதிலே காணப்படுகின்ற முன்னேற்றங்கள் தொடர்பிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரினால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அல்லது இன்னும் வெளியிடப்படவில்லை. வெளியிடுவதற்கான அறிக்கை தயாராகியிருக்கிற நிலையிலே அது இலங்கை அரசாங்கத்திற்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்துக்களின் அடிப்படையிலே தான் ஜிஎல் பீரிஸ் அதற்கு பதில் வழங்கும் வகையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறித்த அறிக்கை எதிர்வரும் 20ஆம் தேதி ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரில் விவாதத்திலே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த நிலையிலே தான் அது குறித்த அறிக்கை சம்பந்தப்பட்ட நாட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஐநாவினுடைய ஒரு நிலைப்பாட்டிற்கு அமைவாக இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்ந்து இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதியால் விசேட வர்த்தமானி வெளியீடு என்று இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதிலே எமது பார்வை செலுத்தினால், குறிப்பிட்ட அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகளை புரிதொரு அமைச்சு கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் வெளியிட்டுள்ளார். குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இலங்கை அரசு செய்ய வேண்டிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் ஐநா ஆணையாளர். அறிக்கைக்கு கூட்டமைப்பு வரவேற்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே குறித்த அறிக்கை தொடர்பிலேயே ஜிஎல் பீரிஸ் தன்னுடைய கண்டனத்தையும் அல்லது நாட்டுக்கு அவமானம் என்ற தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கின்ற நிலையிலே ஐக்கிய நாடு ஆணையாளருடைய அந்த குறித்த அறிக்கைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய வரவேற்பை அல்லது ஆதரவை வெளியிட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்தியாக இந்த செய்தி அமைந்துள்ள நிலையில் அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை சம்பந்தமான அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள் வரவேற்கின்றோம். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருடைய அலுவலகத்துக்கும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கும் எங்களது நன்றிகள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளருமான சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்திருந்த அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகிருக்கிறது. அந்த செய்தியிலே பார்வையை செலுத்தினார். மன்னார் மனித புதைகுழி 200 நூற்றாண்டுக்குட்பட்டது, தடயவியல் நிபுணர் பேராசிரியர் செல்வ சுரேஷ் அதிர்ச்சி தகவல் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, மன்னாரிலே மீட்கப்பட்டு வருகின்ற மனித எலும்புக்கூடுகளுடைய மாதிரிகள் கார்பன் பரிசோதனைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட நிலையிலே அது கிறிஸ்துவுக்கு பின் 1400வது நூற்றாண்டுக்கும் கிறிஸ்துவுக்கு பின் 1650 நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துக்குரியவை என்று கார்பன் அறிக்கைகளிலே வெளியாக இருந்தது. அதாவது, ஒல்லாந்தர் காலங்கள் அல்லது சங்கிலி மன்னனுடைய ஆட்சி காலம், அதாவது கத்தோலிக்க மதத்திற்கு மாறிய மன்னார் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு தொகுதி மக்களை சங்கிலிய மன்னன் வெட்டி கொலை செய்ததாகவும் வரலாற்று பதிவுகள் காணப்படுகின்ற நிலையிலே அந்த கொலை செய்யப்பட்ட மக்களுடைய எலும்புக்கூடுகளாக இவை இருக்கலாம் என்று அண்மைய சில தினங்களாக குறித்த அறிக்கை வெளியாகியதைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் சில விமர்சகர்களாலும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்ற நிலையிலே தான் குறித்த அறிக்கைக்கு எதிரான கருத்துக்களும் உள்ளூர் மட்டங்களிலும் சமூக
சமூக ஊடகங்களிலும் வெளியாகி கொண்டிருந்தன. குறிப்பாக சிவகரன் அவர்கள் மன்னார் பொது அமைப்பினுடைய தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சிவகரன் அவர்கள் ஊடக சந்திப்பு ஒன்றை நேற்று முன்தினம் நடத்தியிருந்தார். அதிலே அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். 300-400 ஆண்டுகளுக்கு முன்னதாக புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளோடு கம்பிகளும் மீட்கப்பட்டிருந்தன. அவ்வாறு அவை 300-400 ஆண்டுகளுக்கு முன்னர் புதைக்கப்பட்டவையாக இருந்தால் இவ்வளவு காலமும் கம்பிகள் மண்ணுக்குள் உட்காமல் இருக்குமா என்ற கருத்தை ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அது தொடர்பிலே அந்த குறித்த எலும்புக்கூடுகளோடு பொலித்தீன் உரைகளும் பிஸ்கட் உரைகளும் மீட்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. அவையெல்லாம் முக்கி இருக்காதா என்ற கேள்வி சமூக ஊடகங்களிலும் பல்வேறு தளங்களிலும் கேள்விகளாகவும் சந்தேகங்களாகவும் வெளியிடப்பட்டு வந்த நிலையிலே தான் தடயவியல் நிபுணர் பேராசிரியர் செல்வ சுரேஷ் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருப்பதாக வீரேசரி பத்திரிகை கட்டமிடப்பட்ட செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் மன்னார் மனித புதைகுழி அரை நூற்றாண்டுக்குட்பட்டதே. இது தொடர்பான உண்மைகள் கண்டறிவதற்கு சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரைக்கும் தடயவியல் மருத்துவர்களை கொண்டு வெளிப்படையான ஆய்வின் மூலம் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் என்று இந்தியாவின் தடயவியல் நிபுணர் பேராசிரியர் சேவியர் செல்வ சுரேஷ் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கின்றது. மீண்டும் மும்மொழியில் சிவனொளி பாதமலை பெயர்க்கல் என்று அந்த தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. அதிலே நமது பார்வையை செலுத்தினால் மும்மொழிகளிலும் எழுதப்பட்டு சிவனொளி பாதமலை அடிவாரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பெயர்ப்பலகை ஒரு வருடத்திற்கு முன்னர் அகற்றப்பட்டதை அடுத்து எழுந்த விமர்சனங்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகையில் மும்மொழிகளிலும் கூடிய பெயர்ப்பலகை நேற்று முன்தினம் மாலை சிவனொளி பாதமலை அடிவாரத்தில் மஸ்கெலியா பிரதேச சபையினால் நாட்டப்பட்டது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. சிவனொளி பாதமலையிலே இருந்த மும்மொழி பெயர்ப்பலகை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் அகற்றப்பட்டது. இந்துக்கள் மத்தியிலே பெரும் அதிருப்தியை விமர்சனத்தை இந்துக்கள் என்பதை விட தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது என்று கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே தான் மஸ்கெலியா பிரதேச சபையினால் அந்த அடிக்கல் இருந்த இடத்தில் புதிதாக ஒரு அடிக்கல் மும்மொழியிலும் பெயரிடப்பட்ட அடிக்கல் மீண்டும் நாட்டப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்நிலையிலே அடுத்த செய்தியாக வீரேசரி பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியை பார்த்தால் இராணுவத்தை விற்று நாங்கள் அரசியல் நடத்தவில்லை அமைச்சர் கஜந்த என்று ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே எமது பார்வை செலுத்தினால் நாட்டையும் மக்களையும் வெற்றி பெறச் செய்வதுடன் தேர்தலையும் இலக்கு வைத்து முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமே இதுவாகும். எதிர்க்கட்சியினருக்கு இது கனவாக இருக்கலாம், ஆனால் நடைமுறைப்படுத்தி காட்டிய அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது என அமைச்சர் கஜந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இவ்வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் மீதான 2வது வாசிப்பின் 4வது நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் என்று அந்த வீரேசரி பத்திரிகையினுடைய செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்ற செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. இலங்கை விடயத்தில் மிரட்ட ஐநாவுக்கு எவ்வித உரிமையும் இல்லை என்று அந்த பேராசிரியர் GL பீரிஸினுடைய கருத்தை அடிப்படையிலாக கொண்ட செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் வீரேசரி பத்திரிகையிலே பார்த்த செய்தியை ஒத்த செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருடைய அந்த கருத்து தொடர்பான செய்தி அறிக்கை தொடர்பான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்னொரு செய்தி, பட்ஜெட் தோற்குமானால் அன்றைய தினமே புதிய அரசு ஜனாதிபதி தயார் நிலையில் என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் எதிர்வரும் 13ஆம் தேதி 2019ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் அது தோற்கடிக்கப்பட்டால் அன்றைய தினமே ஐக்கிய தேசிய அரசாங்கத்தை கலைத்து புதிய அரசாங்கத்தை அல்லது ஒரு நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி தயாராக இருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் 10 முக்கியஸ்தர்கள் ஜனாதிபதியுடன் இரகசிய பேச்சு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதிலே எமது பார்வை செலுத்தினால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவி மற்றும் பிரதமர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை கீழிறக்குவதற்காக கட்சியின் 10 சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்ரீகோத்தா தலைமையக வட்டாரங்கள் தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இதனை அவதானித்து வருவதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மை காலமாக இரகசிய பேச்சுவார்த்தைகள் அனைத்து மட்டங்களிலும் இடம்பெற்று வருவதாக தொடர்ச்சியாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையில் ஒரு இரகசிய பேச்சுவார்த்தை, அதாவது பொதுஜன பெருமனவினுடைய தலைமையிலே அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்பது தொடர்பான ஒரு இரகசிய சந்திப்பு இடம்பெற்றதாகவும், அதேபோன்று மஹிந்த ராஜபக்ஷ, ரணில்
விக்ரமசிங்க, ஜெயசூரிய போன்றவர்களுக்கிடையே ஒரு நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாமல் செய்வது தொடர்பிலே ஒரு ரகசிய சந்திப்பு நடைபெற்றதாகவும் கூட தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதேபோன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து புதிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்வது தொடர்பிலே ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் கூட சந்திப்புகள் தகவல்கள் வெளியாகி வருகின்ற நிலையிலே தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவர்கள் 10 பேர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து ரணில் விக்ரமசிங்கவை தலைமை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான ஒத்துழைப்புகள், வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் தொடர்பிலே ஜனாதிபதியுடன் ஆராய்ந்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது. பொது தேர்தலை நடத்துவதற்காக மஹிந்த ஜேவிபி இடையே இணக்கம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதாவது பொது தேர்தலை நடத்துவதற்காக பாராளுமன்றத்தினுள் இணைந்து செயற்படுவதற்கு மஹிந்த தரப்பு மற்றும் ஜேவிபி இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தையும் பாராளுமன்றத்தில் தோல்வியடைய செய்வதற்கு இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே மஹிந்த ராஜபக்சவை ஜேவிபியினுடைய தலைவர் சந்தித்திருந்தார் அன்றகுமார் திசாநாயக்க. அதாவது 20 திருத்த சட்டம் ஜேவிபியினால் நாடாளுமன்றத்திலே தனிநபர் பிரேரணையாக கொண்டுவரப்பட்ட 20வது சட்ட திருத்த மூலத்தின் ஆதரவு வேண்டி, அதாவது நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்கான அந்த சட்ட திருத்த மூலத்திற்கு மஹிந்த தரப்பினுடைய ஆதரவை வேண்டி அவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்தித்தார். ஆனால் அந்த சந்திப்பு பெருமளவிற்கு எதிர்பார்த்த வெற்றியை ஜேவிபியினருக்கு வழங்கவில்லை என்ற செய்திகள் கடந்த சில தினங்களாக ஊடகங்களிலே வெளியாகியுள்ள நிலையிலே தற்போது பொது தேர்தல், அதேபோன்று பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் போன்றவை தொடர்பிலே மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் ஜேவிபிக்கும் இடையிலே ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக தேர்தலுக்காக மஹிந்த புதிய யுக்தி, தேர்தலுக்காக மஹிந்த மைத்திரி புதிய யுக்தி என்ற ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. இந்த செய்தியை கூட நாங்கள் ஏற்கனவே பிரஸ்தாபிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதாவது நாடாளுமன்றத்திலே தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதன் ஊடாக புதிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதனூடாக ஆட்சி மாற்றத்தை அல்லது ஆட்சி அதிகாரத்திற்கு மைத்திரி மஹிந்த, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பெருமுன கூட்டணியிலே ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு இரண்டு தலைவர்களும் முயற்சிப்பதற்காக அதற்கு முதல் கட்டமாக வரவு செலவு திட்டத்தை எப்படி தோற்கடிக்கலாம் என்பது தொடர்பில் அவர்கள் ஒரு புது யுக்தி, புதிய தந்திரம் தீட்டி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையிலே தான் இங்கே தினக்குரல் பத்திரிகையுடைய முன்பக்க செய்தியாகவும் தேர்தலுக்காக மஹிந்த மைத்திரி புது யுக்தி என்ற தலைப்பிலே ஒரு செய்தி வெளியாகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக தனியார் துறைக்கும் சம்பள உயர்வு என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த செய்தியில் வந்து பார்வையை செலுத்தினால் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை போன்று தனியார் துறையின் சம்பளத்தையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் இது தொடர்பான ஆலோசனைகள் நிதி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அரசாங்க தரப்பினரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்று வெளியாக இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளான உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் உதயனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ போர்க்குற்ற விவகாரம் தொடர்பில் என்னுடன் எவரும் பேச முடியாது, ஐநா தீர்மானத்தை மூடி வைக்கவும் என்கிறார் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் யுத்த குற்ற விசாரணை தொடர்பிலே தன்னுடைய நிலைப்பாட்டை அண்மை காலமாக மிகவும் காட்டமான முறையிலே அல்லது தென்னிலங்கை திருப்திப்படுத்தும் வகையிலே வெளியிட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ போர்க்குற்ற விவகாரம் தொடர்பில் எவரும் பேச முடியாது என்று அண்மையிலே அவர் தெரிவித்த கருத்தை தலைப்புச் செய்தியாக உதயன் பத்திரிகை வெளியிட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பலம்புரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் பலம்புரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. சித்திரவதைகளை தடுப்பதற்காக ஐநா உபகுழு ஒன்று இலங்கை வருகிறது என்று அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த செய்தியை ஏற்கனவே நீங்கள் ஆதவனுடைய இணையதளத்திலும் அதேபோன்று நேற்றைய ஆதவனுடைய செய்தி அறிக்கையிலும் பார்த்திருப்பீர்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரிலே இலங்கை தொடர்பான விவகாரம் பேசுபொருளாக மாறியிருக்கிற நிலையிலே இலங்கையிலே தொடர்வதாக சந்தேகிக்கப்படும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐநா உபகுழு ஒன்று இலங்கை வருவதாக தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலான செய்தியாக இந்த பலம்புரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் வடக்கு ஆளுநர் ஜனாதிபதியின் முகவர், தமிழருக்காக அவர் ஜெனீவா செல்வதா,
மாற்று நடவடிக்கை எடுக்க நேரிடும் என எச்சரிக்கிறார் சுமந்திரன் எம்பி என்று காலைக்கதிர் பத்திரிகை அந்த தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நேற்றைய தினம் சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தன்னுடைய இல்லத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது வெளியிட்ட கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற பத்திரிகை பிரதானிகளுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அறிவித்திருந்தார் தன்னுடைய சார்பிலே 3 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு தான் அனுப்ப தீர்மானித்திருப்பதாகவும் அதிலே ஒருவர் வடக்கு மாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் என்றும் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்த வடக்கு மாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் அவர்கள் வடக்கு மக்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிடம் தெரிவிக்க வேண்டிய விடயங்களை தன்னிடம் கையளிக்கலாம் என்றும் கோரிக்கைகளை தன்னிடம் கையளிக்கலாம் என்றும் அவை சமர்ப்பிக்கப்படும் என்ற வகையிலே அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அது தமிழ் தரப்புகள் மத்தியிலே மிகவும் விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையிலே சுமந்திரன் அவர்களும் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஒரு ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக வடக்கு ஆளுநர் இருக்கிறாரே தவிர அவர் மக்கள் பிரதிநிதி அல்ல. வடக்கு மக்களின் கருத்துக்களை அவர் எங்கேயும் வெளிப்படுத்த முடியாது. அவர் ஜனாதிபதியினுடைய கருத்தை தான் வெளிப்படுத்த முடியும் என்ற வகையிலே சுமந்திரன் அவர்கள் கருத்து தெரிவித்திருப்பதையும், அவ்வாறு மீறி மக்களின் கருத்தாக அவருடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் ஏதாவது ஒரு தளத்தில் அதற்கு எதிராக மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிடும் என்ற வகையிலே சுமந்திரனுடைய கருத்து அமைந்திருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இது காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாக இருக்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், Chinese company gets multi-billion contract to expand gold yard என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதாவது சீன கம்பெனி என்று இலங்கையிலே ஒரு அனல் மின் நிலைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை தங்களுடைய கைகளிலே எடுத்திருக்கின்றது, அதனை பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு பாரிய வேலை திட்டங்களில் ஒப்பந்தங்களில் ஈடுபட்டிருக்கின்ற பாரிய வேலை திட்டங்களை முன்னகர்த்தி வருகின்ற சீன கம்பெனி இலங்கையிலே தற்போது புதிய ஒரு வேலை திட்டத்தையும் பொருட்படுத்ததனூடாக இலங்கை மீது சீனாவினுடைய கால்கள் இன்னும் கொஞ்சம் பலமாக பதிவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது என்ற அடிப்படையிலே சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், அது அண்மையிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திதான். அதாவது ஜேவிபிக்கும் மஹிந்த தரப்பினருக்கும் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும், அதாவது தற்போது நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை தோற்கடிப்பது என்ற இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை ஏற்றுக்கொண்ட 27 பரிந்துரைகளிலே இலங்கையிலே காணப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற விடயம் ஒன்றாக இருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் 79ஆம் ஆண்டு இலங்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலே அது மனித உரிமை மீறலான மனித உரிமைகளை மதிக்காத ஒரு சட்டம் என்ற வகையிலே அவை நீக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் அதனை ஏற்றுக்கொண்ட இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக இன்னொரு சட்டத்தை தாங்கள் அமுல்படுத்த போவதாக கூறியிருந்தது. தற்போது இலங்கையிலே பயங்கரவாதம் இல்லாவிட்டாலும் சர்வதேச ரீதியில் தீவிரவாத செயற்பாடுகள் காணப்படுகின்ற நிலையிலே இலங்கைக்கும் அவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சட்டம் தேவை என்ற அடிப்படையிலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை தாங்கள் கொண்டு வர முயற்சிப்பதாக இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்தின் முன் ஒப்புக்கொண்டிருந்தது. அதனை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்ட நிலையில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற ஒன்று தற்போது சட்டமூலமாக நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கும் பாரிய வித்தியாசங்கள் இல்லை. ஏறக்குறைய அனைத்து சரத்துக்களும் பயங்கரவாத தடை சட்டத்திலே இருந்த அனைத்து சரத்துக்களும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திலும் இருக்கின்றது. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் வருவதனால் எந்த விதமான விமோசனங்களும் கிடைக்கப் போவதில்லை என்று சட்ட நிபுணர்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் சார் சட்ட நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்ற ஒரு நிலை ஒருபுறம் இருக்க, இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மஹிந்த ராஜபக்ஷ, ஜேவிபி போன்றவர்களும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருந்தாலும், ஆனால் இந்த இரண்டு தரப்புமே தற்போது நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பிலே எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அண்மை காலமாக தமிழ் மக்கள் தொடர்பிலே, தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பிலே ஒரு காத்திரமான கருத்துக்களை வெளிவிட்டு வருகின்ற ஜேவிபி அல்லது அதனுடைய தலைவர் அன்றகுமார திசாநாயக்க போன்றவர்கள் அந்த விடயத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின்
எதிர்காலம் தொடர்பிலும் ஒரு தெளிவான பார்வையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்று நேற்றைய தினம் இது தொடர்பிலே கருத்துக்களை பதிவு செய்திருந்த அரசியல் விமர்சகர்களினால் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலே தான் இன்று லங்காதீப பத்திரிகையிலே இந்த பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகிருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளில் மலையகம் தொடர்பான செய்திகளுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், முறையற்ற இடமாற்றங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், ஹட்டன் கல்வி வலயத்திற்கு சுற்று நிரூபணத்திற்கு முரண்பாக அதிபர்கள் ஆசிரியர்கள் இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருப்பதோடு இது தொடர்பில் மத்திய மாகாண கல்வி அமைச்சரின் செயலாளர், மத்திய மாகாண ஆளுநர் ஆகியோருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற அந்த செய்தி காணப்படுகிறது. உண்மையிலேயே முறையற்ற ஆசிரியர் இடமாற்றம் என்பது மலையக பகுதிகளுக்கு மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய சம்பவமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே தான் மலையகத்திலே மேற்கொள்ளப்பட்ட இந்த முறையற்ற இடமாற்றங்களுக்கு கண்டனம் வெளியிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக உலகச் செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், பலுசிஸ்தானில் எரிவாயு குழாய்க்கு தீ வைப்பு, பலூச் விடுதலை புலிகள் பொறுப்பேற்பு என்று பாகிஸ்தானின் பலுஸ்தான் மாகாணத்தில் உள்ள எரிவாயு குழாய் தீ வைத்த சம்பவம் தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று இந்திய செய்திகள் பக்கத்திலே பார்த்தால் அதுவும் ஒரு பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட செய்தியாகவே அமைந்திருக்கிறது. அதாவது, பாக் இனி தீவிரவாதத்தை அனுமதிக்காது, புல்வாமா தாக்குதல் விசாரணையில் இந்தியாவுக்கு உதவ முடிவு செய்திருக்கிறோம், பிரதமர் இம்ரான்கான் தெரிவிப்பு என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இந்த செய்தியை ஏற்கனவே நீங்கள் ஆதரவுடைய இணையதளத்திலும் அதேபோன்று செய்தி அறிக்கைகளிலும் பார்த்திருப்பீர்கள். அது இன்று வீரேஸ்வரி பத்திரிகையுடைய இந்திய பக்கத்திலே ஒரு செய்தியாக வெளியாகிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாகிருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், காலத்தை கடத்தும் தந்திரோபாயங்கள் என்று வீரேஸ்வரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்கின்றார். அதிலே எமது பார்வையை செலுத்தினால், கிளிநொச்சிக்கு கடந்த மாதம் விஜயம் செய்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கடந்த கால போர் நிலைமைகள் மற்றும் நெருக்கடிகளை மனதில் நிறுத்தியவாறு மறப்போம் மன்னிப்போம் என்று கூறியிருந்தார். பிரதமரின் இந்த கூற்று மக்களின் மத்தியில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில், இது ஒரு காலத்தை கடத்துகின்ற, தங்களுடைய ஆட்சி காலத்தை கடத்துவதற்கான தந்திரோபாயம் என்று பல்வேறு விமர்சகர்களும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற நிலையில், இவ்வாறான காலங்கடத்தும் கதைகளை விட்டு ஆரோக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கே வீரேஸ்வரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை எடுத்துக்கொண்டாலும், ஜெனீவா தொடர்கதையாகும் தமிழ் மக்களின் காத்திருப்பு என்று ஜெனீவாவிலே புதிய பிரேரணை ஒன்று பிரித்தானியாவால் கொண்டு வரப்பட்டு அதை நிறைவேற்றுவது தொடர்பிலே இலங்கைக்கு ஒரு கால அவகாசம் வழங்கப்படுவது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒரு காத்திருப்பாகவே தொடர்ந்து கொண்டு செல்வதை சித்தரிக்கும் வகையில் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை வலியுறுத்தும் வகையில் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக இன்றைய கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், அது தினக்குரல் பத்திரிகையுடைய கேலி சித்திரமாக அமைந்திருக்கிறது. அதாவது, வரவு செலவு திட்டத்தை கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்த நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் மிகவும் கவலையான நிலையிலே, அந்த வரவு செலவு திட்டத்தினால் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாத நிலையிலே தன்னிடமிருந்த அனைத்து வளங்களையும் வரவு செலவு திட்டத்திற்கு வீணடித்து விட்ட நிலையை சித்தரிக்கும் வகையில் அந்த கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளாக காணப்படுகின்ற நிலையில், ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.